அரி யாசனம் உனக்கேயானால் உனக்கு சரி யாரும் உண்டோ தமிழே. அன்னை தமிழுக்கும் இந்த பதிவை காணும் உங்களுக்கும் என் வணக்கம். இதோ என் பேச்சு துவக்கம். உங்கள் முன் உரையாட எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்ணல் அம்பேத்கரும் அரசியலமைப்பு சட்டங்கள். அண்ணல் அம்பேத்கர் தேசத்தின் ஒளிவிளக்கு, கொடிய சூழலில் பிறந்தவர். எனினும் கல்வி உலகில் எவரும் தொடாத சிகரத்தை தொட்டவர். தான் கற்ற கல்வியை தனக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் மக்களின் விடியலுக்காகவே பயன்படுத்திய மாமனிதர். சுதந்திர இந்தியாவுக்கான புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொறுப்பை அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். அண்ணலாரின் இசைவுக்கு பின் வாழ்த்து மலைகள் குவிந்தன. சட்ட அறிஞரான அண்ணல் அம்பேத்கர் 5 உயர் சாதியினரை உள்ளடக்கிய 7 பேர் கொண்ட குழுவிற்கு தலைமை தாங்கினார். அந்த குழு 395 பிரிவுகளை கொண்ட ஆவணத்தை உருவாக்கியது. உரிமைகள் என்பது சட்டத்தினால் காப்பாற்றப்படுவது இல்லை, சமூக உணர்வாலும் நெறி உணர்வாலும் தான் காப்பாற்றப்படுகின்றன என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் அண்ணலார். அதனால் மக்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பை வழங்குவதில் மிகுந்த கவனம் கொண்டிருந்தார். வயது வந்தோருக்கான வாக்குரிமை, அனைவருக்கும் சம உரிமை, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை போன்றவற்றை சட்டமாக்கினார். தீண்டாமையை ஒழிக்கும் 17வது பிரிவு, கொத்தடிமைகளாக நடத்தப்படுபவர்களை தடுக்கும் 23வது பிரிவு, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வழங்கும் 332வது பிரிவு, சமூக அநீதி மற்றும் சுரண்டல்களிலிருந்து பாதுகாக்கும் 46வது பிரிவு போன்றவற்றை சட்டமாக்குவதில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு வென்றார். இப்படி ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் சமயத்திற்கும் உரிய நீதியை வழங்கிய அண்ணலார் குறித்து எட்வினா மவுண்ட் பேட்டன் அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுவது தனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார். இப்படிப்பட்ட அண்ணலாரை சிலர் தலித் மக்களுக்காக மட்டுமே எழுதினார், போராடினார், சட்டம் இயற்றினார் என்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. தலித் மக்களுக்கான சட்டப்பிரிவு 341, 342 எழுதும் முன்பே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சட்டப்பிரிவு 340 எழுதியுள்ளார். இச்சட்டங்களின்படி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்பதுதானே அண்ணலாரின் நோக்கம். ஆனால் இதை அன்றைய நேரு அவர்களின் அரசு ஏற்காததால் தன் எதிர்ப்பை காட்டும் விதமாக தன் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆம், இப்பொழுது சொல்லுங்கள் தோழர்களே, அண்ணல் அம்பேத்கர் சாதிய தலைவரா? இல்லை, இல்லவே இல்லை. அவர் நம் தேசத்தின் ஒளிவிளக்கு. அந்த ஒளிவிளக்கின் வெளிச்சத்தில் நாம் வாழ்வு சிறப்பதை பொறுக்க முடியாத சில ஷாக்கள் மக்களின் கூட்டத்தில் மரண ஓட முடிகிறார்கள். அவர்கள் அச்சத்தின் உச்சத்தில் என்று என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாமெல்லாம் அண்ணல் அம்பேத்கரின் பெயரை சொல்லுவதை விட்டுவிட்டு கடவுள் கடவுள் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? தோழர்களே, இந்த சிறுவன் என் பட்டறிவுக்கு எட்டியதை சொல்கின்றேன். கடவுள் கடவுள் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமோ கிடைக்காதா அந்த விமர்சனத்திற்கு நான் பேசவில்லை. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய கல்வியின் வழியில் நாம் நடந்தால் இந்த உலகையே நாம் சொர்க்கமாக்க முடியும். அப்படி என்றால் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு தோழன் ஆசிபி சோழன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.